வணக்கம். ரிப்பன் மாளிகை தோமுசா தலைமை அலுவலகத்தில் தளபதியாரின் 72வது பிறந்தநாள் விழா. லட்டுகள், பிரியாணி, மகளிருக்கு சேலைகள் வழங்கி கொண்டாட்டம். மார்ச் 1 72வது பிறந்தநாள் விழா காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்து கடந்த 28/2/2025 வெள்ளி அன்று தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகளின் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சென்னை மாநகராட்சி தோமுசா தலைமை அலுவலகத்தில் சிறப்பு தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு மு. சண்முகம் எம்பி அவர்கள், அகில இந்திய தோமுசா பேரவைத் தலைவர் திரு கி. நடராஜன் ஆகியோர் கலந்து கொள்ள, மாநில தலைவர் திரு வே. பாபு மாணிக்கராஜ், மாநில பொருளாளர் திரு ஜி. சத்யகுமார், மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ப. குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் இணைந்து காலை முதல் மாலை வரை தளபதியாரின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பெருநகர சென்னை மாநகராட்சி தோமுசா சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா 28/2/2025 காலை நிகழ்ச்சியாக சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 3000 நபர்களுக்கு லட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு மதியம் 12:30 மணி அளவில் தோமுசா சங்க அலுவலகத்தில் 1000 நபர்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் வே. பாபு மாணிக்கராஜ், பொதுச் செயலாளர் டாக்டர் ப. குமார், பொருளாளர் ஜி. சத்யகுமார் அவர்களின் தலைமையில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை நிகழ்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் மகளிர்களுக்கு பிரியாணி, லட்டு மற்றும் சேலைகள் 500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மு. சண்முகம் எம்பி அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சி தோமுசா சார்பில் காலை முதல் மாலை வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்தநாள் என்பது நமது நெஞ்சமெல்லாம் நிறைவாக இருக்கும் ஒரு திருநாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தமிழர்களுக்கு விடுதலை தந்த தலைவர், மக்கள் நலன் முன்னேற்றத்திற்காக ஒளி விளக்காக திகழ்ந்து வருபவர், தொழிலாளர்களுக்கு உத்த நண்பனாக, சகோதரனாக, தந்தையாக இருந்து தொழிலாளர் நலன் காக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவராக இருந்து வருகிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சி தற்காலிக தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கிட 36(2)D அரசு ஆணையினை தந்து தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஊதிய உயர்வினை வழங்கினார்கள். இதில் ஸ்கில்டு தொழிலாளர்களுக்கு வழங்கியது போல, அன்ஸ்கில்டு தொழிலாளருக்கு வழங்கியது போல ஸ்கில்டு தொழிலாளருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்து அதனை செயல்படுத்தி நிர்வாகம் முயற்சி எடுத்து வருகிறதான இந்த நிலை இருந்து வருகிறது. மேலும் தலைவர் பிறந்தநாள் தொழிலாளருக்கு நலன் சேர்க்கும் ஒரு விழாவாக தொடர்ந்து அமையட்டும். சென்னை மாநகராட்சி தோமுசா ஊழியர்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே அவருடைய 72வது பிறந்தநாள் விழா தமிழக மக்களுக்கெல்லாம் ஒளி விளக்காக திகழ்கிற நாளாக திகழட்டும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ரிப்பன் மாளிகையில் தலைமை அலுவலகத்தில் சென்னை மாநகராட்சி தோமுசா சார்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா காலை முதல் மாலை வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தை நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் நேரமாகவும் எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் செலுத்தும் நேரமாகவும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த தொழிலாளர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய தலைவருக்கு தொழிலாளர் பாதுகாவலராக இருந்து தொழிலாளர் நலன் காத்திடும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை மாநகராட்சி தோமுசா சார்பில் காலையில் 10 மணி அளவில் நம்முடைய தோமுசா பேரவையின் தலைவர் திரு கி. நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியதோடு 3000 நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். மதியம் நிகழ்ச்சியாக 1000 நபர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. இப்போது மாலை நிகழ்ச்சியாக தோமுசா பேரவை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் மு. சண்முகம் கலந்து கொண்டு மகளிருக்கு உணவும் 500 நபர்களுக்கு மகளிருக்கு சேலையும் வழங்கி இனிப்பு வழங்கி தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், தொழிலாளர் நலன் எந்த நிலையிலும் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போதும் சரி, தொழிலாளர் நலன் காத்த தலைவனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின், அருமை உடைய செயல் எனும் வள்ளுவ பெருந்தகையின் சொல்லி நிறைவேற்றும் வண்ணம் மிகச்சிறந்த முறையில் நம்மை ஆளும் விடிவெள்ளி நட்சத்திரம் தமிழகத்தின் பெருமையும் அடையாளமுமான நம் முதல்வரின் பிறந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடிய
தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்றச் சங்கம் சென்னை மாநகராட்சி தோமுசவினர் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர். M Star 7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் ஆண்டனி.